Now, please welcome the 46th President of the United States, Joe Biden. And please welcome the 45th President of the United States, Donald Trump. My son was not a loser, was not you're the loser. First of all, that was a made-up quote. And losers, they made it up. It was in a third-rate magazine. பிரேமமா போன வீக் வந்து பிரசிடென்ஷியல் டிபேட் போச்சு இல்ல, அதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய மீம்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. பிரேமா, அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, மிக முக்கியமாக அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் டிபேட், அதாவது வந்து அடுத்து பிரசிடெண்டா வரப்போற இரு தலைவர்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு டிபேட்டு. அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. உலகமே வந்து உற்று நோக்கப்படும். ஒரு 2-3 நாள் ஆகுது டிபேட் முடிஞ்சு. பயங்கரமாக மீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக பார்ப்பாங்க. ஏன்னா இதை வச்சு நிறைய ஓட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பைடனுக்கு ஓட்டு போடலாமா இல்லை ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடலாமா, இந்த மாதிரி வந்து முடிவுகளை எடுப்பாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு, முக்கியமாக இந்த டிபேட் எப்படி போச்சு, என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தொட்டு பேச போறோம். 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதில் கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K to 3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நான் வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, எல்லா வருஷமும் இந்த மாதிரி டிபேட் நடத்துவாங்கல்ல? கரெக்ட். சோ அமெரிக்கா நிறைய நல்ல விஷயங்கள்னு ஒரு லிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயத்த லிஸ்ட் பண்ணுவோம். அது என்னன்னா வந்து அந்த நாட்டோட தலைவர்கள் 2 பேரை வந்து வைத்து டிபேட் பண்றது. இது 2 பேர் தானா அப்படின்னு கிடையாதுன்னா இல்ல, அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த எந்தெந்த பார்ட்டி இவ்வளவு எலக்ட்ரல் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, இல்ல எந்தெந்த பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவ்வளவு இருக்காங்க மாதிரியான ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா 2 பார்ட்டிஸ் தான் வந்து வந்துடுறாங்க ஃபைனலுக்கு. அப்படி பார்க்கும்போது ரிபப்ளிகன்ஸ்ல இருந்து அவங்களோட பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ட்ரம்ப் அவர்களும், டெமோக்ராட்ஸோட அவங்களோட பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் பைடன் அவர்களும் சந்திச்சுக்கிட்டு டிபேட் பண்ணியிருந்தாங்க. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா CNN வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அட்லாண்டால நடந்துச்சா? ஆமா, CNN நம்ம அட்லாண்டா போனோம். எல்லாருக்குமே அந்த டவுன் டவுன்ல போயிருப்பீங்க. அந்த CNN டூர் ரொம்ப பெரிய ஒரு டவுன் டவுன்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும், அங்கதான் நடந்துச்சு. அட்லாண்டாங்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில் ஃபீல்டு 2 கட்சிக்குமே. ஏன்னா வந்து போன தடவை பார்த்தோம், அட்லாண்டா தான் ரொம்ப இழுபறியில வந்து கடைசியா வந்து டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால 2 பேருமே அது ஒரு ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ 2 பேருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் கரெக்டா வந்து அட்லாண்டால ஒரு டிபேட் நடக்குதுன்னா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த டிபேட் ஆகி இருக்கும். எப்பயுமே அமெரிக்கன்ஸ் அந்த ஆடியன்ஸ்ல அந்த சிட்டிசன்ஸ் வந்து நல்லா இந்த இதை வந்து உற்று நோக்குவாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து அதனால வந்து எல்லாருமே அரசியல் ஆக்கப்படுவாங்க. அதாவது வீட்டில் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது குழந்தைங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 53 மில்லியன் வியூஸ் இருந்திருக்கு. போன வருஷத்தை விட கம்மி தான். போன வருஷம் ஆல்மோஸ்ட் 71ங்கிறாங்க, கம்மி தான். அது காரணம் என்னன்னா இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வந்ததுனால எல்லாருமே டிவி பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஸ்ட்ரீமிங் டிவைஸ்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வருஷமும் அந்த ஒரு 70 மில்லியன் பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல. ஏன்னா வந்து அவங்களும் டிபேட் பண்றாங்க, மக்களும் அதுக்குள்ள வந்துடுறாங்க. வெறும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் இவ்வளவு பெரிய வியூவர்ஷிப் இருக்கும் அப்படிலாம் இல்லாம ஒரு டிபேட்டுக்கு இவ்வளவு பெரிய வியூவர்ஷிப்ங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிரேமா, பைடன் அவர்களுக்கு வந்து 81 இயர்ஸ் ஆயிடுச்சு. ட்ரம்ப்புக்கும் அவ்வளவு ஆயிடுச்சா? ஆமா, பிரசிடென்ட் பைடன் வந்து 81 இயர்ஸ். ஒருவேளை வந்து ஜெயிச்சாங்கன்னா, இந்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ள வருவோம். ஒருவேளை வந்து ஜெயிச்சாங்கன்னா வந்து 85 அவரோட ஏஜ் இருக்கும் அடுத்த டேர்ம் முடிக்கும் போது. ட்ரம்ப் வந்து இன்னும் 80 ஆகல, 78. ஒருவேளை ஜெயிக்கும் போது அவரோட டேர்ம் முடியும் போது 82 இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா வந்து பைடன் தான் இது வரைக்கும் இருந்த பிரசிடென்ட்ல ஓல்டஸ்ட் பிரசிடென்ட், 81 இயர்ஸ். அப்படியே நம்ம இந்தியாவில எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் நிறைய பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அதுல யார் ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு பார்க்கும்போது மொரார்ஜி தேசாய். அவர் வந்து 81 வயசு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தார் 1977 இருந்து 79 வரைக்கும். அதே சீஃப் மினிஸ்டர்னு பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 87 வயசு வரைக்கும் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, ஓல்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் இந்தியா. இப்போதைக்கு இருக்கிறதுல பார்க்கும்போது ஐ திங்க் பினராயி விஜயன் வருவார்னு நினைக்கிறேன். 79 வயசு. அவர் முடியும் போது 2025ல முடிப்பார். 80 வயசு வரைக்கும் அந்த டேர்ம் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து சமமா இருக்காங்க இந்தியாவும் அமெரிக்காவும் 81 ஏஜ் அப்படின்னு. இதுல யார் ஜெயிச்சாலுமே சரி அமெரிக்காவோட நியூ பிரசிடென்ட் எப்படி இருப்பாங்கன்னா அமெரிக்காவோட ஓல்டஸ்ட் பிரசிடென்டா இருப்பாங்க. இந்த டிபேட்ல என்ன மாதிரியான क्वेश्चंसலாம் கேட்டாங்க? ஆமா, இந்த டிபேட்ல வந்து நிறைய ஃபார்மட் மாத்திட்டாங்க. யூசுவலாவே டிபேட்ல வந்து இவங்கள்ட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 கட்சியோட ஆடியன்ஸும் இருப்பாங்க. அவங்க கை தட்டுவாங்க, சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 1960 வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட் இருந்துச்சு. அதாவது ஆடியன்ஸே இல்லாம ஒரு டிபேட்ஸ் வந்து ஜான் எஃப் கெனடிக்கும் நிக்சனுக்குமே நடந்தது. ஒரு 64 வருஷத்துக்கு அப்புறம்
ஒரு டிபேட் ஆடியன்ஸ் இல்லாம நடத்துறாங்க. மைக்க மியூட் பண்றதா இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட டயத்துக்குள்ள பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க, நல்லாவே ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. CNN வந்து அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லணும், நீ கேட்ட இல்லையா கேட்டகரைஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க, அதுவுமே நல்லாவே பிரிச்சிருந்தாங்க. எல்லாமே அக்ராஸ் ஆல் த ரீஜன் வந்து தொட்டுருந்தாங்க. ஃபாரின் பாலிசி, அதாவது உக்ரைன் ரஷ்யா வார், இல்லை வந்து இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனம் வார் போயிட்டு இருக்கலாம், அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. உள்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லையா, இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்கிறாங்க, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அபார்ஷன் லா பற்றி கேட்டிருந்தாங்க. நடந்து முடிந்த 2021 தேர்தலில் நடந்து முடிந்த அந்த கேபிட்டலில் நடந்த பிரச்சனையை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி முக்கியமாக வந்து பொருளாதாரம் பற்றி, இன்ஃப்ளேஷன் பற்றி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க, நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்டகரிஸ் வந்து இப்படி தான் பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்டகரி பிரித்து 2 பேருக்குமான டைம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வாதம் சொல்கிறதுக்கும் பிரதிவாதம் சொல்றதுக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஏதோ பைடன் சொதப்பிட்டாங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம வந்து முதல்ல வந்து அந்த எல்லாரும் பார்த்திருப்பாங்க, நம்ம ஆளுங்களும் அந்த டிபேட் ஆரம்பிக்கும் போதே அந்த வாக்லே வந்து அவ்வளவு கான்பிடன்ட் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியுது, 81 வயசு ஒரு வயது முதிர்ந்தவர், அவரை வந்து இவ்வளோ ஃபாஸ்டா எனர்ஜியோட நடக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் ஒரு கான்பிடன்ட்டே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் வந்து வரணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா வந்து பாலிடிக்ஸ்லயும் எப்படி வந்து நம்ம வேலையை சொல்றோம் இல்லையா, 60 வயசா ரிட்டைர்மெண்ட் ஏஜ், அது மாதிரி பாலிடிக்ஸும் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் கொடுக்கணும். கண்டிப்பா அது வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை, இந்தியாலுமே அது வரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்க உங்க கமெண்ட்ஸ் என்னவோ கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து 75-80 கண்டிப்பா வந்து அவங்க வயசு ஆயிடுறாங்க இல்லையா, அவங்க மூளையும் உடம்பும் வந்து அந்த அளவுக்கு செயல்படாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவை. அந்த கட்சியில் உள்ளவங்களாம் புஷ் பண்ணி அவங்கள வந்து புஷ் பண்ண கூடாது. இதில் வந்து பைடன் தான் அவங்க வந்து இல்லை நான் கண்டிப்பாக அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த வயசுனால வேற வழி இல்லை, அந்த வாக்குலையுமே அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. Created 15,000 new jobs. We brought out the position where we have 800,000 new manufacturing jobs, but there's more to be done. We have 1,000 trillionaires in America. I mean, billionaires in America. If they just paid 24% or 25%, either one of those numbers, they'd raise $500 million, billion dollars, I should. The total initiative relative to what we're going to do with more border patrol and more asylum officers. நிறைய நேரங்களில் பேசும்போது பேசின வார்த்தையை திரும்பி பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க என்பதை மறந்தாங்க. முக்கியமா ஃபேக்ட்ஸ் வந்து மாத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது சொன்ன டைம் லைன் தவறா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இந்த முதல் சொதப்பல் நீங்க அந்த வீடியோவே பாருங்க. Eligible for what I've been able to do with the with the COVID. Excuse me, with dealing with everything we have to do with. Look, if we finally beat Medicare. Thank you, President Biden. President Trump? Well, he's right. He did beat Medicare. He beat it to death, and he's destroying Medicare. நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, அதுல தெரிஞ்சிருக்கும் என்ன கேள்வி கேட்கப்பட்டதா. நாட்டோட கடன் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பதிலுங்கும் போது அதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பைடன் அவர்கள். ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக மறந்துட்டாங்க, நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னே மறந்துட்டு we finally beat Medicare அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து கலாய்ச்சிட்டாங்க. ஸோ அந்த எல்லாமே தெரியும். ஸோ ஒரு பார்க்குற வியூவர்ஸ்க்குமே கொஞ்ச நேரத்தில் இப்படி நடந்த உடனே ஐயோ என்ன இப்படி ஒரு சொதப்பல், அதுவும் ட்ரம்ப்போட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக அது வந்து குபின்னு சிரிப்பு வர வச்சிரும். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், அந்த அவரோட ஏஜ் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதை அவரோட ஏஜ் நான் கலாய்க்கல, பட் அந்த ஒரு இடத்துக்கு வரனா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பீப்புள் வேணும் அப்படிங்கிற. இதே வந்து பராக் ஒபாமா அவர்கள் அங்கே இருந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற. ஏன்னா ரொம்ப முக்கியமான டிபேட் 2 கட்சிக்கும். ட்ரம்ப்புக்கும் வயசாயிடுச்சுல, அவங்க எப்படி பண்ணாங்க? ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், அவங்களுக்கும் ஒரு 78 இயர்ஸ் ஆகுது. பட் ஆனால் அதை வந்து எந்த இடத்துலையுமே அவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல், அவர் ரொம்ப கம்பீரமாக கணீர்னு பொய் சொன்னாலும் அதை ரொம்ப அழுத்த திருத்தமா சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல வந்து ட்ரம்போட ஃபேக்ட்ஸ் வந்து ராங்கா இருந்தாலும் மக்கள் வந்து அதெல்லாமே மறந்துட்டாங்க. காரணம் பைடன் அவர்களோட உடல் மொழி தடுமாற்றம், சில இடங்கள்ல மறந்து அப்படியே நின்னது, சில இடங்கள்ல பேசினது திரும்ப பேசினது இருந்ததுனால ட்ரம்ப் அவர்கள் சொன்ன நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தவறு இருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து 2021 நடந்த அந்த கேபிட்டல் இல்ல நடந்த அந்த கலவரத்தை பத்தி கேட்கும்போது அதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது, நான்சி பெலோசியே வந்து அதான் ஸ்பீக்கர், அப்ப இருந்த ஸ்பீக்கர் என்னோட தவறு தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அது எங்கேயுமே அவங்க அப்படி சொல்லல. ஸோ அதெல்லாம் வந்து மாத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே வந்து ஹையஸ்ட் டாக்ஸ் கட் நான் தான் பண்ணேன் அப்படின்னாங்க. அப்படி ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 4th ஹையஸ்ட் டாக்ஸ் கட் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நிறைய இடங்கள்ல வந்து ஃபேக்ட்ஸ் வந்து மாத்தி வந்து ட்ரம்ப் அவர்களும் சொன்னாங்க. அதுக்கு பைடன் எதுவும் சொல்லலையா? அதுதான் இங்க பிரச்சனையே நான் சொல்றேன். அதாவது வந்து இங்க பராக் ஒபாமா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து அந்த நேரத்திலே வந்து ஃபேக்டை வந்து திருத்தி சொல்றதும் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதும்
பார்க்குற வியூவர்ஸ்க்குமே வந்து போய் சேர்ந்துருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது பைடன் சைடு. நீங்க சொன்னீங்கல்ல பர்சனல் அட்டாக்ஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டாங்கன்னு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு டிபேட்டில் பார்க்கும்போது. ஏன்னா எவ்வளோ விஷயம் பேசியிருக்கலாம் இல்லை, எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிபேட் வந்து பல நாடுகளில் நடக்கிறதுல, முக்கியமாக இந்தியாவில் நடக்கிறதுலங்கிறது என்னோட ஆதங்கம். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு டிபேட் வேணும் அப்படிதான் நான் விரும்புகிறேன். ஆனால் வந்து இங்கே நடக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க பர்சனல் அட்டாக்குள்ளேயே வந்து போயிருந்தாங்க. அதாவது தனி மனித தாக்குதலுக்கே போயிட்டாங்க. பைடன் அவர்கள் ட்ரம்ப்பை பற்றி சொல்லும்போது, உன்னோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என்னெல்லாம் பண்ண எனக்கு தெரியாதா, அந்த மாதிரியான சில ஃபேக்ட்ஸ் சொல்கிறாங்க. பைடன் அவர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து இப்படி சொல்லும்போது, உடனே ட்ரம்ப் கவுண்டர் அட்டாக் கொடுக்கும்போது, உன்னோட பையன் வந்து ஜெயிலுக்கு போக போறாரு, நீ வந்து இந்த ஆஃபீஸை விட்டு போகும்போது ஜெயிலுக்கு போக போறீங்க, உனக்கு நிறைய சைனாலேருந்து மணி வருதையே வந்து கதவை திறந்து விடுற வணிகத்துக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தனி மனித தாக்குதலாக தான் இருந்தது. சொல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம், அதை விட்டு தனி மனித தாக்குதலாக இருந்து நன்மை நிறைய விஷயம் பேசிக்கலாம் இல்லையா. முக்கியமாக வந்து இமிகிரன்ஸ், அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, கண்டிப்பா அதை பத்தி ஒரு டாபிக் வந்து பார்டர் செக்யூரிட்டி பத்தி நிறைய பேர் இல்லீகல் இமிகிரன்ஸா வராங்களா, அதுக்கு என்ன உங்களோட கருத்துன்னு பைடன் சொல்லும்போது, பைடன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ அதாவது எல்லாருக்கும் தெரியும், ஜூன் மாசம் வந்து ஒரு அசைலம் பாலிசி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து 40% இல்லீகல் இமிகிரன்ஸ் உள்ள வரது குறைஞ்சிருக்கதா டேட்டா சொல்லுது, கவர்மெண்டோட டேட்டா சொல்லுது அப்படின்னு பைடன் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இன்னும் ஆனால் ஃபேக்ட் செக் பண்ணும்போது அதனால தான் குறைஞ்சிருக்காங்களான்னு இன்னும் தெரியல. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து சம்மர் ரொம்ப ஹாட்டாக இருக்கு, ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கு, அதனால கூட நிறைய பேர் மைக்ரேட் ஆகாம கூட இருந்துகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து எதை பற்றி கேட்டாலும் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் உள்ள எடுத்தாரு. நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி கேட்கும் போதும், ஆமா இவங்க மக்களுக்கு எதுவும் பண்றது இல்லை, இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு வந்து பெரிய லக்ஸரி ஹோட்டல் தராங்க, நியூயார்க் போய் பாருங்க, சிகாகோ போய் பாருங்க, பெரிய லக்ஸரி ஹோட்டல் தங்க வைக்கிறாங்க, அவங்க நிறைய காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் பைடன் பண்றாரு. காரணம் அங்கேருந்து இவருக்கு ஓட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது எந்த கேள்வி பதிலுக்குமே அதையே கொண்டு வந்தார் ட்ரம்ப் அவர்கள். கண்டிப்பா இல்லீகல் இமிகிரன்ஸ் ஒரு பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கு, அடுத்த ஒரு தேர்தலும் எதிரொலிக்க போகுது. அதுக்கான சரியான ஒரு வாதமோ பிரதிவாதமோ பைடன் அவர்கள்ட்ட இருந்து இல்ல. முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க, முக்கியமா இன்ஃபிளேஷன் இல்ல, பணவீக்கம் அதிகமா இருக்கு, அதை பத்தி பேசினாங்க. அப்போ பைடன் அவர்கள் சொன்னாங்க, இல்ல இந்த ஒரு கடுமையான சூழ்நிலையும் நான் நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட அரசாங்கம் தான் கொண்டு வந்ததுன்னாங்க. உடனே ட்ரம்ப் அவர்கள் கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க. அப்படிலாம் கிடையாது, பேண்டமிக் அப்போ வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து லாஸ் ஆனதுன்னா இந்த சென்ஸ் என்னன்னா வந்து நிறைய வந்து டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க பிசினஸ், இப்ப எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆனாங்க, தவிர நீங்க எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம். இந்த மாதிரி நிறைய வாதம் போயிட்டு இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம், அதுதான் இல்லையா. ஏன்னா வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு, ரிசெஷன் வருமோன்னு பயம் இருந்துகிட்டு இருக்கு, வேலை போயிடுமோன்னு பயம் இருந்துட்டு இருக்கு, முக்கியமா வீடே வாங்க முடியல. ஸோ இதை வச்சு இன்னும் நிறைய பேசியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து பைடன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நாக் அவுட், அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்து பைடன் அவர்கள் போயிட்டாங்க. சில நேரங்கள் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணாங்க, இருந்தாலும் வந்து அந்த ஒரு நிலைக்கு வர முடியல. ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்தாங்க அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. ஒரு கேம்பெயின்ல போனா எப்படி வந்து பேசுவாங்க, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துட்டே வந்து பைடன் வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபாரின் பாலிசிலையுமே வந்து பைடன் அவர்கள் வந்து ரொம்பவே கார்னர் பண்ணிட்டாங்க. காரணம் ஆப்கானில் அவங்க எடுத்த முடிவாக இருக்கலாம், ஸ்டில் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இஸ்ரேலுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பைடனுக்கு எதிராக தான் வந்து போனது. ஸோ ஓவராலாகவே இந்த ஒட்டுமொத்த டிபேட்லையுமே வந்து அப்பர் ஹேண்டாக இருந்தது ட்ரம்ப் தான். இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி வரல பிளஸ் இது ஃபேக்ட் செக் சரியா இல்லைனாலுமே ஜெயிச்சது ட்ரம்ப் தான். அதனாலதான் பெர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு தான் நிறைய ஓட்டு வந்தது. ஆமா, நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து போலிங் எடுத்தாங்க, அதுல பார்க்கும்போது ஈஸியா வந்து 67% அதற்கு மேலாக வந்து ட்ரம்ப்புக்கும் அதற்கு கீழ் தான் வந்து பைடனுக்கும் வந்து. ஸோ இதை நோக்கி தான் அடுத்தடுத்து போன்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். அரசியல் நாளை என்பதே வந்து ஒரு மிக நீண்ட பயணம் சொல்லுவாங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த டிபேட் எப்படி ஆகும் அப்படின்னு. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கா? வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். டெமோக்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பைடன் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆயிருக்காங்க. அன்லஸ் பைடனே வந்து இறங்கி இல்லை நான் இல்லைன்னு சொன்னா தான் வந்து வேற யாரையா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு. நம்ம தொடர்ந்து USA அரசியலை வந்து பதிவிடுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.